வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரிய சொல்ல போறேன். என்ன நடந்துச்சுன்னா, முந்தா நாள் இரவு நள்ளிரவுல கரூர் பக்கமா, அதாவது கோவையில இருந்து கரூர் வழியா வர ரோட்ல ஒரு கார் வந்துட்டு இருக்கு. அந்த கார் வேகமா வந்துட்டு ஒரு டீ சாப்பிட்டு போலான்னு ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க. அந்த கார்ல இருந்து ஒரு 5-6 பேர் இறங்கி போய் ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த டீ குடிச்சிட்டு இருந்தவர் ஒருத்தர் பாக்குறாரு, கவர்மெண்ட் பஸ் ஒண்ணு அந்த டீ ஷாப்ல நிக்குது. உங்களுக்கு தெரியும், நம்ம நீண்ட தூரம் பயணம் போறவங்களுக்கெல்லாம் அங்கங்க வந்து மோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். சாப்பிடுவோம், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், பாத்ரூம் போவோம், டீ குடிச்சிட்டு போவோம் மிட் நைட்ல. இதுக்கெல்லாம் நிறைய ஏற்பாடு உண்டு. போற வழியில எல்லா வழிகளிலும் இது மாதிரியான மோட்டல்ஸ் உண்டு, கடைகள், உணவு கடைகள் உண்டு. அப்படி ஒரு உணவு கடையில தான் ஒரு 5-6 பேர் போய் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அங்க ஒரு அரசு பேருந்து நிக்குது. இந்த டீ குடிச்சிருந்தவர்ல ஒருத்தர் என்ன பண்றாரு, அரசு பேருந்து கண்டக்டர் டிரைவரை பார்த்தா இல்ல, எங்கடா போயிட்டாங்கன்னா சாப்பிட போயிருக்காங்க. சாப்பிட்டு அவங்க வர வரை நிக்கிறாரு. நின்னுட்டு சாப்பிட்டு வந்தவங்ககிட்ட, இங்க நிப்பாட்டி இருக்கீங்களே கவர்மெண்ட் பஸ், ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இருக்காரு. இல்ல, இங்க நிப்பாட்டி இருக்கீங்களேன்னு நான் கேட்டேன் அப்படின்னு இருக்காரு. ஏங்க, அந்த அவங்க கவர்மெண்ட் சொல்ற இடத்துல டீ சூடா இல்ல, நக்கலா. கவர்மெண்ட் சொல்ற இடத்துல டீ சூடா இல்ல, இங்கதான் டீ சூடா கிடைக்கும் அப்படின்னு இருக்காரு. உடனே நீங்க இப்படி பண்ணீங்கன்னா முதலமைச்சருக்கு இது தெரிஞ்சா யாருங்க பதில் சொல்லுவா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க, நீங்க ஏங்க கேக்குறீங்க, அந்த பதில நாங்க சொல்லிக்கிறோம், நீங்க யாரு கேக்குறதுக்கு அப்படின்னு கண்டக்டர் டிரைவர் சண்டை போடுறாங்க அந்த நபரோட. சார், நீங்க உங்க வேலையை பாருங்க சார், என் வேலையை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அந்த நபரோட தொடர்ந்து வாக்குவாதம் வருது. அப்போ அந்த நபர் கேட்கிறாரு, முதல்ல நான் யாருன்னு உங்களுக்கு அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேள்வி கேட்ட நபர் கேட்கிறாரு. இவங்களுக்கு தெரியல. அவர் ஒரு பேண்ட்டும் ஒரு சட்டையும் போட்டு நின்றுட்டு இருக்காரு. இவங்களுக்கு அடையாளம் தெரியலன்னொடனே அப்படியே முழிச்சுட்டு நிக்கிறாங்க. யார் சார் நீங்க, எங்களுக்கு தெரியல, உங்களை அடையாளம் தெரியல பெண்ணா அப்படின்றாங்க. நான் தான் உங்க போக்குவரத்து துறையினுடைய அமைச்சர் சிவசங்கர் அப்படின்னு இருக்காரு. அவ்வளவுதான், நம்ம ஆளுகளுக்கு கை கால் நடுங்கி போச்சு. ஐயோ, அமைச்சர்கிட்ட நேரடியா சிக்கிட்டோம்னா பாருங்க, ஸ்டூடெண்ட் கிளாஸ் டீச்சர்கிட்ட சிக்கினாலே கைகாலாம் விளவலன்னு இருக்கும். நம்ம நேரா பிரின்சிபால்கிட்டயோ ஹெட்மாஸ்டர்கிட்டயோ சிக்கிட்டோம்னா அந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளவு பயம் இருக்குமோ அது மாதிரி விளவெழுத்து போய், ஐயோ நம்ம வேற குண்டா குறுக்கா பேசி வச்சிருக்கோம், குறுக்கு மறுக்கா பேசியிருக்கோமே, என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து போய் அதிர்ச்சியா நிக்கிறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, நீங்க இப்படி நாங்க ஒரு இடத்த உங்களுக்கு குறிச்சு கொடுத்துருக்கோம், ஒரு இடத்த நிப்பாட்டி இங்கதான் நீங்க சாப்பிடணும்னு சொல்லியிருக்கோம், நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு போறீங்க, இது முதலமைச்சர் தெரிஞ்சா எங்களுக்கு தான் வந்து கேள்வி கேட்பாங்க, இது சரியில்லையில, உங்க வேலையை நீங்க சரியா செய்யலையில அப்படின்னு இருக்காரு. ஆமாங்கய்யா அப்படின்ட்டாங்க. அடுத்து, இனிமேல் இது மாதிரி செய்யாதீங்க, இனிமேல் இது மாதிரி செய்யாதீங்க, இது உங்களுக்கு அறிவுரையாவே சொல்றேன், அரசு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க, எல்லா பக்கத்துல இப்படி எல்லாம் பஞ்சாயத்து இழுத்து விடாதீங்க அப்படின்னு அறிவுரை பண்ணிட்டு சிவசங்கர் அவர்கள் போயிருக்காங்க. இதுல என்ன நடந்திருக்குன்னா, வெள்ளை வேட்டி சட்டை போட்டா நமக்கு மினிஸ்டர் மாதிரி தெரியும், கரம் இருக்கும், கண்டுபிடிச்சு போடலாம் ஓரளவுக்கு, திமுக காரங்களோ அப்படின்னு கூட, அமைச்சரவே தெரியாதவங்க கூட திமுக காரங்கன்னு கண்டுபிடிச்சு போடுவாங்க. ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு, கோவை கொடிசியாவில் ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு அந்த வழியா வந்தவர் நடுநாளத்தில் ஒரு டீயை சாப்பிட்டு போவோம் அப்படின்னு நிறுத்திய இடத்துல தான் இந்த கவர்மெண்ட் பஸ்ஸோடைய கரூர்ல இருந்து வேற ஒரு ஊருக்கு போற ஒரு அரசு பேருந்தினுடைய ஓட்டுநரும் நடத்துனரும் சிக்கி சீரழிஞ்சிருக்கிறாங்க. டிராவல்ல பேண்ட் சட்டையில வந்த அமைச்சரா அடையாளம் தெரியாம அதே துறையை சார்ந்த 2 பேர் சிக்கிக்கிட்டது பெரிய வேடிக்கையா போச்சு. நல்ல மனுஷன், நல்ல வேலை, அவங்கள போட்டு வாங்குன்னு வாங்காம, உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன், உன்னைய வந்து தூக்கி அங்க போட்டுருவேன்னு சொல்லாம அறிவுரை சொல்லிட்டு போனார்ன்றது நமக்கு சந்தோஷமான இடம். ஏன்னா திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், சும்மா டிஸ்மிஸ் அதுலாம் இல்லாம. அதனால ஏன்னா ஒரு காப்பி குடிச்ச பிரச்சனை தானே, இதை வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் அறிவுரை பண்ணியிருக்காரு. அவங்களும் படா ஆளை விட்டா போதுண்டா சாமின்னு வண்டி எடுத்துட்டு ஓடிட்டாங்களாம். அடிக்கடி அமைச்சர் சிவசங்கர் வந்து இந்த வேலையை பார்ப்பாரு. நம்ம பார்த்திருக்கோம், பல நியூஸஸ் படிச்சிருக்கோம். பண்டிகை காலகட்டத்துல கொடுக்கப்படுகிற பஸ் ஒழுங்கா போகுதா, ரூட் ஒழுங்கா போகுதானா அடிக்கடி எங்கேயாவது நின்று செக்கிங் இன்ஸ்பெக்டர் மாதிரி செக் பண்ற பல வீடியோ, பல செய்திகளை நம்ம படிச்சிருக்கோம். நல்ல விஷயம்தான். ஆனா நடுராத்திரில வந்து அமைச்சர் கேட்பாங்கன்னு அவர்களுக்கு என்ன தெரியும், ஓட்டுநர் நடத்துனது ஏதோ டேஸ்டா இருக்கிற இடத்துலயோ ஏதோ நண்பர்கள் இருக்கிற இடத்துல போய் குடிச்சு போடுறாங்க. ஆக முந்தா நாள் ராத்திரி மிகப்பெரிய டேஞ்சர் ஜோன்ல இருந்து ஒரு ஓட்டுநரும் நடத்துனரும் தப்பிச்சிருக்கிறாங்க. இது பெரிய பரபரப்பா பேசப்படுகிற விஷயமா மாறி இருக்கு. சமூக ஊடகங்கள் இது குறித்து பயங்கரமா நகைச்சுவையாகவும் சீரியஸாகவும் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு பாக்குறோம். எனக்கு என்ன மனநிலையில அந்த கண்டக்டர் டிரைவர் இருந்திருப்பாங்கன்னு தான் நான் இப்ப வரைக்கும் யோசிக்கிறேன்.
நான் பாட்டுக்கு அசால்ட்டா பேசுறேன் யாரோ ஒரு ஆள்னு, திடீர்னு எங்க துறையுடைய அமைச்சர்னு சொல்லிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? பதட்டமா இருக்குமா இல்லையா? ஒரு சாதாரண ஊழியருக்கு எனக்கு அதான் எனக்கே பதட்டமாயிடுச்சு அதை படிக்கும்போது. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியா இருந்துச்சு. அதனால கவனமா இருங்க. எந்த வேலை பண்ணாலும் சொல்ற இடத்துல சொல்ற மாதிரி வேலையை ஒழுங்கா பாருங்க. இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த அமைப்பு சிஸ்டம் தான் நேர்மையா போச்சுன்னா எல்லாமே நேர்மையா இருக்கும் இல்லையா?